பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் இந்த நாளிலும் நம்மை ஜெபிக்கும்படி ஒன்று கூட்டியிருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நேற்று தினத்தில் நாம் ஜெபித்த ஜெபத்தை அவர் கவனமாய் கேட்டிருக்கிறார். ஆண்டவர் கட்டாயம் இந்த ஜெபத்திற்குரிய பலனை காணச் செய்வார். நாம் விசுவாசத்தோடு தொடர்ந்து நாம் ஜெபிக்க வேண்டும். இன்றும் நாம் சில காரியங்களுக்கு முதலாவது ஜெபிக்க போகிறோம். அப்படி நாம் அநேகர் இணைந்து ஒருமனமாக ஜெபிப்பது பரலோகத்திலே கட்டாயம் பதிலை பரலோகத்திலிருந்து கொண்டு வரும். அதனால்தான் இந்த ஜெபத்தின் ஆண்டவர் செய்கிற காரிய விசேஷமானதாக இருக்கிறது. முதலாவது ஒரு பாடலை பாடப் போகிறோம். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம், அதை குறித்து நாம் நேற்று தினத்திலும் பாடல் பாடினோம். இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம், அந்த இரத்தம் நமக்காக சிந்தப்பட்ட இரத்தம், நம்மை பாவ சாபத்திலிருந்து விடுதலையாக்கி பிசாசின் தந்திரங்கள் வல்லமிலிருந்து பாதுகாக்கிற ஒரு இரத்தம். அது ஒரு கோட்டை என்பது மதில் சுவர், அதுதான் சொல்லுவாங்களா ஃபோர்ட். அது மாதிரி அது பாதுகாப்புக்காக எழுப்பப்படுகிறதா மதில் சுவர், கோட்டை சுவர் என்பது. அப்போ ஆண்டவர் நமக்கு மதில் சுவராக இருந்து பாதுகாக்கிறார். தீமை நம்மை தொடாதபடி அவருடைய இரத்தம், இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம். அதனால்தான் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் இயேசுடைய இரத்தத்துக்குள் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். அப்படி நாம் ஜெபிக்கும்போது உலகத்தில் உள்ள தீங்குகள், கொள்ளை நோய்கள், பிசாசின் கிரியைகள், பில்லி சூனிய கிரியைகள், பொறாமையின் ஆவிகள் எதுவும் நம்மை தாக்காதபடி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை நம்மை பாதுகாக்கிறது. அதனால் அது பரிசுத்தமுள்ள இரத்தம். அதனால் இயேசுடைய இரத்தம், அதை சொல்லி நம்மை ஜெபிக்கும் போதே பிசாசு நடுங்கும். அதனால் அந்த இரத்த கோட்டை, இயேசுவே உம்முடைய இரத்தத்தின் வல்லமைக்குள்ளே என்னை ஒப்பு கொடுக்கிறேன், உம்முடைய இரத்தத்துக்குள்ளே என்னை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறேன், என்னை சுற்றிலும் என் குடும்பத்தை சுற்றிலும் உம்முடைய இரத்தத்தின் பாதுகாப்பு இருக்கட்டும். அப்படி ஜெபிக்கும்போது ஆண்டவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பு நமக்கு உண்டாயிருக்கும். இயேசுடைய இரத்தம் ஒரு கோட்டையாக நம்மை பாதுகாக்கிறார். இருங்க பன்னீர். நம்முடைய குடும்பம், நம்முடைய சொந்தம், நாம் எல்லாரும் பாதுகாக்கப்பட இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு வேலி அடைத்து பாதுகாக்கிறார் என்று யோபுவின் புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து தன்னுடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தை சிந்தின பிறகு அந்த இரத்தம் தான் நமக்கு ஒரு பெரிய வேலியாக இருக்கிறது. அந்த இரத்தத்தின் வல்லமை, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை, அந்த வல்லமை நம்மை பாதுகாக்கிறதா இருக்கிறது. அந்த இரத்தத்துக்குள்ளே நம்ம ஒப்பு கொடுத்து விட வேண்டும். ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தின் வல்லமைக்குள்ளே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என்பதாய் அர்ப்பணிக்க வேண்டும். சேலத்தில் ஏற்காடுன்னு ஒரு மலைப்பகுதி இருக்குல்ல, நான் 75, 76 அங்கே ஊழியத்துக்கு போயிருக்கிறேன். நாங்கள் பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக போய் எங்களுடைய நண்பர் பென்னட் வால்டர் அங்கே இருக்கிறாங்க. பைபிள் காலேஜில் ஒன்றா படித்தோம். அவங்க எஸ்டேட்டில் தங்கியிருந்து அந்த மலைவாசி கிராமங்களுக்கு ஊழியத்திற்காக போவோம், சுவிசேஷம் அறிவிக்க. ஒரு சமயம் ஒரு கிராமத்துக்கு போன போது எனக்கு ஞாபகம் இருக்கிறது, அந்த ஊர் எல்லையில் ரத்தம் தெளிக்கப்பட்டிருந்தார். அந்த ரத்தத்தை நான் பார்த்து, அப்படியே ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறது நிறையா அந்த எல்லையில் நுழைகிற இடத்துல. அப்போ நான் கவனித்து பார்த்தபோது அந்த ஊரில் அந்த சுற்றிலும், அந்த ஊர் சின்ன கிராமம், அது சுற்றிலும் ரத்தம் தெளிச்சிருக்கிறாங்க. தெருக்களே ரத்த துளிகளை நான் பார்த்தேன். அதனால் அங்கே நாங்கள் போனபோது அங்கே அவங்க ஊர்க்கூட்டெல்லாம் போடுவாங்க அந்த மக்கள். அதுக்காக பாறை, அப்படியே மலை பாறை ஒன்று. நாங்கள்லாம் போனபோது மாலை நேரம் அந்த கிராமத்து மக்கள், அந்த மலைவாசி மக்கள் அந்த பாறை மேலே ஏறி நின்று கொண்டு ஒரு பாட்டு பாடின எல்லாம் வந்தார்கள். இப்போ கேட்டேன், ஊர் முழுதும் ரத்தம் தெளிச்சிருக்குது, அது என்ன ரத்தம், ஏன் அந்த ரத்தம் தெளிச்சிருக்கிறீங்க? அப்போ அவங்க சொன்னாங்க, ஐயா எங்களுக்கு இந்த கருப்புன்னா ரொம்ப பயம். கருப்பு, அந்த பிசாசை அவங்க கருப்புன்னு சொல்கிறாங்க. அசுத்தாவி, இந்த கருப்பு அப்படின்னா எங்களுக்கு பயம். அது எங்களை தொந்தரப்படுத்த, ராத்திரி தூங்க முடியாது, பயப்படுத்தும், குழந்தைகளும். அதனால் நாங்கள் எங்களுக்குள்ள ஒரு பயம். இந்த கருப்பு வராமல் இருக்கிறதுக்கு, பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு நாங்கள் வருஷத்தில் ஒரு முறை எங்களுடைய குல தெய்வத்திற்கு பன்றியை பலி செலுத்தி அந்த பன்றியின் இரத்தத்தை நாங்கள் எல்லையில் எல்லாம் தெளித்து விடுவோம் என்பதாக சொன்னார்கள். அது நான் முதல் கண்ணால் பார்த்து தான் அவங்களோட பேசினார். நான் அவங்கள்ட்ட கேட்டேன், அப்படின்னா இந்த ரத்தம் தெளிக்கப்பட்ட பிறகு கருப்பெல்லாம் வருவதில்லையா, அவங்களை தொந்தரவு பண்ணுவதில்லையா? அவன் சொன்னான், அது எங்கேயா வராமல் இருக்குது, ஏதோ நாங்கள் எங்கள் வழக்கத்தின்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், அவ்வளோதான். அதுவும் வழக்கத்தின்படி வருகிறது என்பதாக விரக்தியோடு சொன்னார்கள்.
நிறைய அப்படி தான் வழக்கத்தின்படி நம்பிக்கை அது மாதிரி ஐதீகன்னு நிறைய செய்கிறோம். பலன் என்ன அப்படின்னு நம்ம யோசிக்கிறது, திரும்ப திரும்ப செய்துக்கிட்டே இருக்கிறது. அப்படி தான் அவங்க விரக்தியோடு சொன்னார்கள். அப்போ நான் அவங்களுக்கு அதில் நின்று எனக்கு ஞாபகம் இருக்குது, இயேசுடைய ரத்தம் அது குறித்து அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணி, அந்த இரத்தத்தின் வல்லமை நமக்குள்ளே வந்துட்டா நம்ம எந்த ரத்தத்தையும் தெளிக்க தேவையில்லை. விசுவாசத்தோடு இயேசுடைய ரத்தத்தை நான் தெளிக்கிறேன்னு ஜெபம் பண்ணிட்டாலே உங்கள் வீட்டில் பாதுகாப்பு வந்துடும், கிராமத்தில் பாதுகாப்பு வந்துடும் அப்படின்னு சொல்லி இயேசுடைய சிலுவை மரண ரத்தத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி, இந்த இயேசுடைய ரத்தம் எனக்குள்ளே வரணும், என்னை கழுவணும், எங்கள் வீட்டில் தெளிக்கப்படணும், எங்களை பாதுகாக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்க எல்லாம் நீங்கள் ஒப்பு கொடுக்கலாம். எல்லாம் கரம் வைத்து ஜெபம் பண்ணாங்க. எனக்கு இப்போவும் ஞாபகம் இருக்காது, 76ஆம் வருஷம் அந்த டைமில் நடந்தது. இப்போவும் அது மாதிரி இருக்குது, ரத்தம் தெளிக்கிற பழக்கம் அது பாதுகாக்கணும்னா நீங்கள் ரிசல்ட் என்னன்னு பார்த்தா இல்லை, அதனால் பிரயோஜனம் இல்லை என்பது தான். இரத்த பலி செலுத்தி மந்திரவாதம் பண்ணினாலும், ஆனால் இயேசுவின் ரத்தம் அப்படி சொல்லும்போது அந்த வல்லமை இறங்கும். சில வாரத்துக்கு முன்னால் ஒரு சாட்சி கேட்டிங்கள, தகப்பனார் கை கால்கள் செயலற்று மந்திரவாதத்தில் பாதிக்கப்பட்டு இவர் இறந்துருவான்னு டாக்டர்ஸ் கைவிட்டுட்டாங்க. படுத்த படுக்கை. அவங்க இயேசு அறியாத குடும்பம். அப்படி மனைவி அப்போ தான் ரட்சிக்கப்பட்டிருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன மகள், இளம் வாலிப மகள். அவன் முழங்கால் படிட்டு, ஏசப்பா வாங்க, ஏசப்பா வாங்க, உங்கள் ரத்தத்தை தெளிக்கிற, இயேசுடைய ரத்தத்தை பற்றி ஒரு பாட்டு தெரிஞ்சு எனக்கு வேறு ஒன்றும் தெரியாது, அது அப்படியே 2 வரி பாடினேன். ஏசப்பா வாங்க வாங்கன்னு கூப்பிட்டேன். இயேசுடைய ரத்தம் அவருடைய சரீரத்தில் பாய்ந்தார். அவர் சொன்னார், இயேசுவின் ரத்தம் எனக்குள்ளே பாஞ்சிட்டுன்னு உடனே விடுதலையாகி படைக்க விட்டு எழும்பிட்டார். மரணக்கட்டு மாறிவிட்டார். அற்புதமான விடுதலை. அதனால் அங்கே எந்த ரத்தமும் தெளிக்க தேவையில்லை. 2000 வருஷத்துக்கு முன்னால் சிலுவையில் சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம், அதை விசுவாசித்து, ஆண்டவரே உம்முடைய ரத்தத்துக்குள்ளே என்னை ஒப்பு கொடுக்கிறேன், உம்முடைய ரத்தத்தை எங்கள் வீடு முழுவதும் தெளிக்கிறேன், விசுவாசத்தோடு சொன்னால் போதும். அதுக்கு எதுவும் தெளிக்கணும்னு அவசியம்லாம் கிடையாது. விசுவாசத்தோடு உம்முடைய ரத்தத்துக்குள்ளே என்னை ஒப்பு கொடுக்கிறேன், ரத்த கோட்டைக்குள்ளே என்னை அர்ப்பணித்து கொள்ளுகிறேன், அப்படி ஜெபிச்சா போதும். உங்கள் வீட்டுக்குள்ளே இயேசுடைய ரத்தத்தின் வல்லமை வெளிப்படும். பாருங்கள், இயேசு பரிசுத்தமுள்ள இரத்தத்தை சிந்தி உலகத்துக்கு மீட்பையும் பாவ சாபத்திலிருந்து விடுதலை உண்டாக்கினார். அதனால் தான் பிசாசு தந்திரமாக எல்லாத்துக்கும் டூப்ளிகேட் உண்டாக்குகிறவன் பிசாசு. எல்லாத்துக்கும் போய் 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 டூப்ளிகேட்டை உருவாக்கிடுவான். அதனால் அவனும் மாதிரி அந்த ரத்தம், இந்த ரத்தம், பன்றி ரத்தம், கோழி ரத்தம், ஆட்டு ரத்தம், அதை வச்சு என்ன செய்யலான்றதெல்லாம் செய்கிறதே நம்ம பார்க்குறோம். ஆனால் இப்போ ஒரே பலி, இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தி ஒரே தரம் பலியாகி முழு உலகத்துக்கு மீட்பை உண்டாக்கி விட்டார். இப்போ விசுவாசத்தோடு ஜெபிச்சா போதும். இப்போ உங்கள் வீட்டுக்குள்ள ஒரு பாதுகாப்பு வேணும். கொள்ள நோய் வரக்கூடாது, தீங்குகள் நுழையக்கூடாது, மந்திரவாத பில்லிசுனின் நுழையக்கூடாது. இப்போ ஆண்டோடைய ரத்தத்துக்குள்ளே நம்ம அர்ப்பணித்து கொள்ளணும், அவருடைய ரத்தத்தின் பாதுகாப்புக்குள்ளே. அப்போ இப்போ நம்ம ஒரு பல்லவி பாட போகிறோம். வல்லமை உண்டு, வல்லமை உண்டு, அற்புத வல்லமை. இது சின்ன பல்லவி தான். நீங்கள் அதை கற்றுக்கொண்டு உங்கள் குடும்ப ஜபத்திலெல்லாம் தினந்தோறும் பாடி 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 ஜெபித்தீங்கன்னு வைங்க, அந்த இரத்தத்தினுடைய பிரசன்னம் உடைய வீட்டை பாதுகாக்கும். என்னால் இது கடைசி காலம், சாத்தான் பலமாக இறங்கி நம்மை தாக்குகிற காலம். நம்மளை பாதுகாக்க தேவன் தந்திருக்க ஒரு பெரிய கேடயம் தான் இயேசுடைய இரத்தத்தின் வல்லமை. விசுவாசத்தோடு நம்ம அதை அறிக்கையிட்டு ஜெபிச்சுட்டா சாத்தானுடைய வல்லமை தொட முடியாது. எல்லாம் இயேசுடைய இரத்தத்தின் வல்லமை. இப்போ நமக்காக ஜெபிக்க போகிறோம். உங்களுக்காக, உங்கள் குடும்பத்தில், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்பத்துக்காக, சுகத்துக்காக, விடுதலைக்காக, ஒரு நன்மைக்காக தடைப்பட்டு இருக்கிற காரிய வாய்க்கை ஜெபிக்க போகிறோம். சில சாட்சிகள் நான் இந்த நாளில் வாசித்துட்டு 5 நிமிடம் ஜெபிக்க போகிறோம். அந்த ஜெபத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதம் இன்றைக்கு நடக்க போகிறது. இயேசு கிறிஸ்துன்ற பெயரை சொல்லி அவருடைய ரத்தம் சிலுவையில் சிந்தப்பட்டதை நினைத்து நீங்கள் கிளைம் பண்ணி உரிமை பாராட்டி ஜெபிக்கும் போது உடனே அற்புதம் நடக்கும். இப்போ சில சாட்சிகளை வாசித்துட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். சரியா? சகோதரி கிருபா அந்தமான்லேருந்து அவங்க ஒரு சாட்சி எழுதியிருக்கிறாங்க. எனக்கு 15 வருடமாய் தைராய்டு பிரச்சனையினால் நான் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தேன். இரவு நேரத்தில் தூங்கும்போது கூட என் காதுகளை மறைத்து தலையில் துணியை கட்டி கொண்டு தான் தூங்குவேன். 15 வருஷம் தைராய்டு பிரச்சனையினால். குளிர்ந்த காற்று பட்டாலே என் தொண்டையில் ஊசியை வைத்து குத்துவது போல உணருவேன். குளுமையாக எதையாவது சாப்பிட்டு விட்டால் தொடர் இருமலினால் மிகவும் கஷ்டப்படுவேன். தலைக்கு குளித்தாலும், கொஞ்ச நேரம் பேசினாலும், கொஞ்ச தூரம் நடந்தாலும், எதை செய்தாலும் எனக்கு பிரச்சனையாகத்தான் இருக்கும்.
அடிக்கடி சோர்ந்து போய் விடுவேன். 15 வருஷம் ஒரு வியாதி தொடர்ந்துக்கிட்டே இருந்தால் சோர்வு தானே வரும். இல்லை யாராக இருந்தாலும் மனுஷங்க தானே நம்ம. எவ்வளோ முயற்சி பண்ணியாச்சு, இன்னும் சுகமாக மாட்டேங்குது, பாதிச்சுக்கிட்டே இருக்குது. 15 இயர்ஸ் என்பது உங்கள் இன்னைக்கு நோயினால் அப்படி பல வருஷமாக பாதிக்கப்பட்டு மருந்து மாத்திரை சாப்பிட்டும் வேலை செய்ய மாட்டேங்குது, சுகம் கிடைக்க மாட்டேங்குது, பாதிப்பு இருந்து கொண்டே தான் இருக்குது. அவங்க பாருங்கள் சோர்ந்து போயிட்டாங்களாம். என்னதான் எனக்கு தீர்வு என்ற சூழ்நிலையில் கடந்த அற்புத பெருவிழா ஜெப நிகழ்ச்சியில் எனக்காக மட்டும் ஜெபிக்காமல் என்னை போன்று தைராய்டு பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக கண்ணீரோடு ஜெபம் செய்தேன். அந்த அற்புத பெருவிழாவில் அவங்க எப்படி ஜெபிச்சிட, எனக்காக மட்டும் ஜெபிக்காமல். சரிங்களா? அந்த செல்ஃபிஷ்னஸ் நிறைய பேர் சுயநலமாகவே இருக்கிறனால தான் ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். நம்ம சுயநலத்தை விட்டு கொஞ்சம் வெளியே வரணும். இப்போ மற்றவர்களுக்காக தேசத்துக்காக ஜெபித்த பிறகு தான் நிறைய பேர் அற்புதங்களை பெற்றுக்கொண்டு வர்றாங்க. அப்போ நீங்களும் கூட சுயநலமாக உங்களுக்காக மட்டுமே ஜெபிக்காதபடி நம்ம சுற்றி இருக்கிற சமுதாயம், பாதிக்கப்பட்ட மக்கள், நம்முடைய தேசம், அந்த மக்களுக்காகலாம் ஜெபிக்கணும். என்னை போல பாதிக்கப்பட்ட தைராய்டு பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கண்ணீரோடு ஜெபித்தாங்களாம். பாருங்கள், பாரத்தோட, ஆண்டவரே நான் 15 வருஷமாக கஷ்டப்படுறேன், இது மாதிரி எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க, அவங்களெல்லாம் சுகமாக்குன்னு மற்றவர்களுக்காக அவங்க ஜெபிச்சிருக்கிறாங்க. பாருங்கள், ஜெப நேரத்தில் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் நான் நிரப்பப்பட்டேன். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை அவங்களை நிரப்பி இருக்கிறாரு. தெரியல, ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு. ஆவியானுடைய வல்லமை அவங்களை நிரப்பி இருக்கிறாரு. அந்த இரவே என் தலையில் எந்த துணியும் கட்டாமல் நன்றாக தூங்கினேன். அன்றைக்கே அவங்க ஜெபித்த அன்றைக்கே சுகம். 15 வருஷ வியாதி போய்விட்டது, அன்றையிலிருந்த மாற்றம். இப்போ நான் நிம்மதியாக தூங்கினேன். மறுநாள் காலையில் எழுந்திருக்கும் போதும் ஒரு புத்துணர்ச்சியோடு எழுந்திருந்தேன். தொண்டையில் குத்தல் இல்லை. குளிர்ச்சியாய் சாப்பிட்டு பார்த்தேன், தலைக்கு குளித்து பார்த்தேன், எதுவும் எனக்கு ஒன்றும் செய்யவில்லை. என்னை முழுமையாக சோதித்து பார்த்த பின்னர் தான் இந்த சாட்சியை நான் எழுதுகிறேன். என் ஜெபத்தை கேட்டு என் 15 வருட வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்து அற்புதம் செய்த இயேசுவுக்கு நன்றி. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் இயேசு செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் நீங்கள் தான் விசுவாசத்தோடு அதை பெற்றுக்கொள்ளணும். அன்றைக்கி ஜெபித்த அதே நாளில் விடுதலை, அவ்வளோதான். அவங்க அந்தமானில் இருக்கிறாங்க. இணைந்து ஜெபித்த போது நீங்கள் எந்த தேசத்தில் இருந்தாலும் இப்போ நம்ம ஜெபிக்கும் போது, இணைந்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் உங்களை தொடுவார். நீங்கள் ஜெர்மனியில் இருந்தாலும் சரி, சிங்கப்பூரில், மலேசியாவில் இருந்தாலும் சரி, அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, இயேசுவுக்கு தூரம் ஒரு பிரச்சனை அல்ல. இப்போ ஜெபிக்கும் போது ஆண்டவர் தொட போகிறார், உங்களுக்கு விடுதலை. ஆனால் நீங்கள் சுயநலத்தை விட்டு வெளியே வரணும். நம்ம மற்றவர்கள் மேலே கரிசனை உள்ளவர்களாக மாறணும். அப்படி தான் அந்த மகள் ஜெபித்த போது இயேசு அற்புதம் செய்தார். பாருங்க, இன்னொரு சாட்சி சகோதரி ரூபி ஹைதராபாத்திலேருந்து எழுதியிருக்கிறாங்க. நான் 13 வருடமாக ஒரே கம்பெனியில் வேலை பார்த்து வந்தேன். கொரோனா கொள்ளை நோயினால் கம்பெனி எல்லாரையும் வேலை விட்டு நிறுத்திவிட்டது. சுயநலமான ஜபம்தான் அதுவரை செய்து வந்தேன். இங்கேயும் பாருங்கள் சாட்சி. இப்போ ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார்னு பாருங்கள். 13 வருஷமாக வேலை பார்த்தாங்க. கொரோனாவினால ஃபேக்ட்ரி எல்லாம் மூடிட்டாங்க, கம்பெனி விட்டு எல்லாரையும் அனுப்பிட்டாங்க. அப்போ அது வரைக்கும் அவங்க தனக்காக மட்டும்தான் ஜெபித்தாங்களாம், மற்றவர்களுக்காக ஜெபித்தது இல்லை. வேலையை இழந்து வீட்டில் இருக்கும்போது உங்களின் ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியை பார்த்து தினமும் தேசத்திற்காக, மற்றவர்களுக்காக ஜெபம் செய்ய ஆரம்பித்தேன். என் குடும்பத்தில் இருந்த 60 பேரின் பெயரை எழுதி வைத்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் நானும் என்னுடைய 2 மகள்களும் உபவாசம் இருந்து அவர்கள் பெயர்கள் மீது கை வைத்து ஒவ்வொரு குடும்பத்திற்காக ஜெபிக்க ஆரம்பித்தோம். பார்த்தீங்களா, தன்னுடைய குடும்பத்தார், சொந்தக்காரங்களாம் ரட்சிக்கப்படணும்னு பேர் சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தாங்களாம். அதில் 4 பேர் ரட்சிக்கப்பட்டு விட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டாலே பல்லவத்தில் எவ்வளோ சந்தோஷம். அவங்க ஜெபத்தினால 4 ஆத்மா ரட்சிக்கப்பட்டு இருக்கிறாரு. கடந்த பிப்ரவரி மாதத்தில் நடந்த அற்புத பெருவிழாவில், இது பாருங்கள், அற்புத பெருவிழாவில் உபவாசத்தோடு கலந்து கொண்டு எனக்கு வேலை கிடைக்க ஜெபம் செய்தேன். மறுநாளே எனக்கு 2 கம்பெனியிலிருந்து அழைப்பு வந்தது. 1க்கு 2, அதான் ரெட்டிப்பாய் ஆசீர்வதிக்கிற தேவன். அதில் ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்து விட்டேன். நான் முன்பு வாங்கின சம்பளத்தை விட 30% அதிகமான சம்பளத்தோடு நல்ல ஒரு கம்பெனியில் வேலை பெற்று கொண்டேன். 13 வருடமாக செய்த வேலையை இழந்துவிட்டேன் என்று நான் வருத்தப்பட்டேன். ஆனால் இழந்தது எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்த இயேசு
எனக்கு செய்த எல்லாமே நன்மைக்காகத்தான் என்று இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறேன். வேலை இழந்தது நல்லது, அதனால் மற்றவர்களுக்காக ஜெபிக்க கற்றுக்கொண்டாங்க. ரெண்டாவது, அதை விட பெஸ்ட்டான வேலை, அதிக சம்பளத்தில் வேலை கத்தர் கொடுத்து விட்டார். அப்போது நன்மையாய் கத்தர் மாற்றி விட்டார் என்று அவங்களே சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் கத்தர் உங்களுக்கு செய்வார். வேலை இழந்துட்டிங்களா, பிஸ்னஸ் இழந்துட்டிங்களா, சொந்து போகாதுங்க. இப்போ உங்களுடைய ஜெபத்தை அதிகப்படுத்தி தேசத்துக்காக, மற்றவங்களுக்காக, உங்களுடைய உறவுகள், சொந்தங்கள் ரட்சிக்கப்பட ஜெபிங்க. ஆண்டவர் உங்களுக்கும் இப்படி ஆசீர்வாதம் தருவார். இன்னொரு சகோதரி பாருங்கள், சகோதரி மோகனா, சென்னை. எனக்கு திருமணமாகி 5 வருடங்கள் கழித்தும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தேன். குழந்தை உருவாகும், ஆனால் என்னால் பெற்றெடுக்க முடியாது. இப்படியாக 3 குழந்தைகளை இழந்து விட்டேன். எவ்வளோ வேதனை இல்லை? 3 குழந்தை இழந்துட்டாங்கன்னா ஒரு இழப்பு என்பது, அந்த வேதனை அவங்களுக்கு தான் தெரியும். ஒரு தாய் அந்த குழந்தையை இழக்கும்போது உள்ள வேதனை. 3 குழந்தை இழந்திருக்கிறாங்க. முதல் குழந்தை 8 மாத கருவாக குழந்தை கர்ப்பத்தில் இருக்கும்போதே இறந்து விட்டது. அடுத்த குழந்தை கருக்குழாயில் உருவாகி 2 மாதத்தில் குழாய் வெடித்து இறந்து விட்டது. 3வது குழந்தை 3 மாத கருவாக இருக்கும்போது கலைந்து போனது. அடுத்தடுத்து குழந்தையை இழந்து சொல்ல முடியாத துக்கத்தில் நான் இருந்தேன். பெரிய வேதனை. அது ஒரு மனிதனால் விளங்கி கொள்ள முடியாத துக்கம். அந்த பாடுகளில் உள்ள அந்த தாய்க்கு தான் அந்த வேதனை. பாருங்கள், குடும்பத்தில் சந்தோஷம் சமாதானம் இல்லாமல் இருந்தோம். உங்களுடைய ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பித்தேன். அதில் வாசிக்கப்படுகின்ற சாட்சிகள் எனக்கு அதிகமான விசுவாசத்தை கொண்டு வந்தது. அதுக்கு தான் இது, இயேசு அவங்களுக்கு செய்தார், அவங்களுக்கு செய்வார். அந்த விசுவாசம், அப்போ எனக்கும் இயேசு செய்வார் அப்படின்ற ஒரு விசுவாசத்தை உங்களுக்குள்ளே கொண்டு வரதான் இந்த சாட்சிகள். அப்பொழுது நிறைய சாட்சிகள் தேசத்திற்காக ஜெபித்தோம், அற்புதத்தை பெற்றுக்கொண்டோம் என்றே இருந்தது. அன்றிலிருந்து நானும் கூட தேசத்திற்காக ஜெபிக்க என்னை ஒப்பு கொடுத்தேன். பார்த்தீங்களா, எல்லா சாட்சியுமே மற்றவங்களுக்காக, தேசத்துக்காக ஜெபிக்க ஆரம்பிப்போது கர்த்தர் அங்கே அற்புதம் செய்கிறார். இதுதான் தேவன் இன்றைக்கு எதிர்பார்க்கிற காரியம். ஆண்டவர் நம்மளோட காசு கேட்டாரா, நீ எவ்வளோ காணிக்கை தருவ, நீ எவ்வளோ பணம் தருவ, எவ்வளோ எனக்கு தட்சணத்தில் கேட்டாரா? இல்லை. தேசத்துக்காக ஜெபம் பண்ணு. எவ்வளோ மக்கள் அழியிறாங்க, அவங்களுக்காக பாரமேடு. எவ்வளோ மக்கள் துக்கத்தில் இருக்கு, அவங்களுக்காக கதறி ஜெபம் பண்ணு. பாவத்தில் சாபத்தில் அடிமைப்பட்டு கிடக்கிறாங்களே, அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்போ தேவன் எதிர்பார்க்கிறது என்னன்னு தெரிஞ்சிட்டா பார்த்தீங்களா? 3 சாட்சியுமே அப்படி தான். இவங்க கூட பாருங்கள், அப்போது என் தேசத்திற்காக ஜெபிக்க என்னை ஒப்பு கொடுத்தேன். ஜெபித்த என் முகம் வெட்கப்பட்டு போகவில்லை. தேசத்துக்காக ஜெபிச்சாங்கல்ல, ஆண்டவர் என்ன செய்தார் பாருங்கள். கடந்த ஜனவரி மாதம் எனக்கு ஒரு அழகான பெண் குழந்தையை கொடுத்து இயேசு என்னை தலை நிமிர செய்திருக்கிறார். இனி பிள்ளையே பிறக்காது என்றுதான் நான் நினைத்திருதுக்கு மாறாய் என் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றின இயேசுவுக்கு நன்றி. வாழ்நாள் முழுதும் அவருக்கு நன்றியாயிருப்பேன். பாருங்கள், இந்த மகள் மோகனா பாருங்கள், 3 முறை ஆசீர்வாதத்தை இழந்தும் ஆண்டவர் அந்த இழப்பில் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். அந்த இழப்பு வரும்போது தான் நான் என்ன செய்யணும், ஏன் எனக்கு இந்த ஆசீர்வாதம் தங்கலை? அப்போ ஆண்டவர் சொல்ல, நீ தேசத்துக்கு ஜெபம் பண்ணு, மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணு. அப்போ தீமையை தேவன் நன்மையாய் மாற்றி நம்மை தேசத்துக்காக ஜெபிக்கிறவளாய் மாற்றி இழந்து போன ஆசீர்வாதத்தை தருகிறார். நீங்கள் இழந்து போயிட்டீங்களா, அல்லது குழந்தை இல்லாமல் இருக்கிறீங்களா, அல்லது ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கிறீங்களா, நீங்கள் இன்றையிலேருந்து மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. குழந்தை இல்லாத எத்தனையோ பேர் கண்ணீரோடு இருக்காங்க, அவங்களுக்காக நீங்கள் பாரம் எடுத்து ஜெபிங்க. அது மாதிரி மற்றவர்களுக்காக நீங்கள் பாரம் எடுத்து ஜெபிக்கும்போது இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்கிறார். அடுத்த 2 சாட்சி இந்த கடைசி காலத்தில் ரொம்ப முக்கியமாக நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய காரியம். நல்ல கவனிங்க, எதுக்காக இன்றைக்கு ஜெபிக்க போகிறோம். அரக்கோணத்திலேருந்து ஒரு சகோதரி எழுதியிருக்கிறாங்க. இப்பொழுது என் வயது 60. என்னுடைய 56வது வயதில் இருந்து கடந்த 4 வருடமாக என்னுடைய சிந்தையில் தேவையில்லாத இச்சையான எண்ணங்கள் வரத் தொடங்கியது. என் வயதிற்கு வரக்கூடாத எண்ணங்கள் எனக்கு வருவதை நினைத்து யாரிடத்தில் சொல்லுவது என்று தெரியாமல் எனக்குள்ளாகவே வைத்து கொண்டு அழுகையோடு நாட்களை கடத்தி வந்தேன். ஏன் எனக்கு இப்படி வருது, இந்த வயசான காலத்தில் எனக்கே அப்படி சிந்தை வருது? அது மாதிரி 4 வருஷமாக என்ன, இது சொன்னால் யார் நம்புவாங்க? இது யார்கிட்ட சொல்கிறது? இது ஒரு ஆவிக்குரிய போராட்டம், அறிந்து கொள்ளுங்க. இது ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். இது ஒரு ஆவிக்குரிய போராட்டம். இது எல்லாருடைய வாழ்க்கையில் வரக்கூடியது. விசுவாசிகள் வாழ்க்கையில், ஊழியர்கள் வாழ்க்கையில் வயது வித்தியாசம் இல்லாமல் வரும். இந்த கடைசி காலத்தில்
சாத்தானுடைய ஒரு பெரிய ஆயுதம் இது. பாருங்கள், அவங்களுக்கு வந்திருக்கிறாரு, யார்கிட்ட சொல்ல, அழுகையோடு இருந்திருக்கிறாங்க. ஆலயத்திற்கு சென்றாலும், வேதம் வாசிக்க உட்கார்ந்தாலும், ஜெபம் செய்ய ஆரம்பித்தாலும் அந்த எண்ணங்கள் என் அதிகமாய் மேற்கொள்ளும். நினைக்கக்கூடாது என்று நினைத்தாலும் கூட அந்த எண்ணங்கள் எனக்குள் வருவதை என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை. என்னால் அது ஒரு பிசாசு போராட்டம். நம்முடைய சொந்த பலத்தினால் கட்டுப்படுத்த முடியாது, மாற்றிக்கொள்ள முடியாது. இது ஒரு ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். நிறைய தேவ பிள்ளைகள், விசுவாசிகள் அறிந்து கொள்ளணும். நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் அபிஷேகம் பெற்றிருந்தாலும் இந்த போராட்டம் உங்களை தாக்கக்கூடும். அந்த ஆவி கடைசி காலத்தில் கிரியை செய்கிற இந்த இச்சையின் ஆவி, வேசித்தனத்தின் ஆவி, விபச்சாரத்தின் ஆவி தாக்கக்கூடும். சிலர் இந்த ரட்சிக்கப்பட்ட நல்ல இதெல்லாம் எப்படி வரும் அப்படின்னு நினைக்காருங்க. இந்த போராட்டம் ப்ராக்டிக்கலாக வரக்கூடிய ஒன்று. அப்போ இந்த சூழ்நிலையில்தான் கடந்த மாதத்தில் நடந்த ஜெபிக்கலாமாங்க ஜெபத்தில் கலந்து கொண்டு ஜெபம் செய்தேன். அப்போ அதுக்காகவே ஜெபிச்சிருக்கிறாங்க. ஆண்டவரே உம்முடைய வல்லமையை மேலே வரணும், எனக்கு விடுதலை, 4 வருஷ போராட்டத்தில் என்ன விடுதலை. அதற்கு பின்பு என் சிந்தை தெளிவாக இருக்கிறார். ஆண்டவர் விடுதலை கொடுத்துட்டார். பாருங்கள், ஆண்டவர் விடுதலை கொடுத்துட்டார். எந்த தடையும் இல்லாமல் இப்பொழுது ஜெபம் செய்ய முடிகிறது. 4 வருடமாக என் சிந்தையை கட்டுக்குள் வைத்திருந்த மாம்ச இச்சையிலிருந்து, அது ஒரு ஆவி, அந்த ஆவி தான் அந்த போராட்டத்தை கொண்டு வந்து அவங்களை தாக்கி கொண்டே இருந்தது. விடுதலை கொடுத்து இப்பொழுது ஜெபிக்க வைத்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சிலருக்கு சில நாட்களுக்குள்ளே அந்த விடுதலை கிடைச்சிரும், சிலருக்கு சில மாதங்களாய் தொடர்ந்து வரும். அதுக்கு தான் நீங்கள் உடனே விடுதலை பெற்று, அந்த போராட்டம் வரும், அந்த நெருக்கம் வரும், அந்த தாக்குதல் வரும். நீங்கள் உடனே அறிந்து கொண்டு உபவாசம் பண்ணி ஜெபிச்சிட்டிங்கன்னா அதை மேற்கொண்டு விட முடியும். இது எல்லாருக்கும் வரக்கூடியது, உங்களுக்கு மட்டும் கிடையாது. சிலர் வெளியே சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லுவதில்லை. ஆனால் அந்த போராட்டம் நிறைய பேருடைய லைஃப்பில் இருக்கும். ஆனால் நீங்கள் அதை ஜெபிக்கும் போது அந்த விடுதலை கொடுப்பார். சில சமயம் குறிப்பிட்ட சில நாட்கள், குறிப்பிட்ட சில கேப்பில் தான் பிசாசு அந்த தாக்குதலை கொண்டு வருவான். அந்த டைமில் சில போராட்டங்கள், சில மாதிரி வீழ்ச்சிகள் வருவதை போல் இருக்கும். ஆனால் தேவனுடைய கிருபை உங்களை பாதுகாக்கும். அதுலேருந்து ஒரு விடுதலை தந்து விடுவார். அவரால் விடுதலை, அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆகிடுவீங்க. அந்த நாட்கள் வரைக்கும் அந்த போராட்டம் இருக்குது சிலருக்கு. ஆனால் நீங்கள் ஜெபிச்சு, அதனால தான் நீங்கள் ஒரு ஃபெல்லோஷிப்பில் இணைந்து ஜெபிக்க அந்த ஆவிக்குரிய போராட்டத்தில் ஜெயம் கொடுத்த உடனே உங்களுடைய மைண்டு ஃப்ரீ ஆகிரும். அப்புறம் அந்த சூழ்நிலைகள் மாறிவிடும். அதை மாற்றுகிறவர் ஆவியானவர். அதுக்கு தான் ஆவிக்குரிய ஐக்கியம், மற்றவங்களோட இணைந்து ஜெபம் செய்வது. இது எல்லாத்துக்கிட்டே சொன்னால் எல்லாராலும் புரிய முடியும். ரட்சிக்கப்பட்டிருக்கு, அபிஷேகம் பெற்றிருக்கு, உனக்கே அப்படி வருது அப்படின்னு சொல்லுவாங்க. வரும், ரட்சிக்கப்பட்டு இருந்தாலும் கூட தான் வரும். ஆனால் அதை தாண்டி செல்ல ஆவியானவர் கிருபை தருவார். அதான் அனுதினம். அதனால தான் ஜெபிக்கணும், அனுதினம் வேற வாசிக்கணும், நம்முடைய உபவாச ஜெபத்தை ரெகுலர் படுத்தணும். இந்த போராட்டம் வருதுனாலே ஸ்பெஷலாக உபவாசம் பண்ணி ஜெபிச்சிட்டிங்கன்னா அந்த போராட்டத்தை ஜெயித்து விடலாம். இது மாதிரி மாம்ச சிந்தை, இந்த சிந்தனையில் வர போராட்டம் மாத்திரம் அல்ல. இந்த போராட்டம் உங்களுடைய வேலை செய்கிற இடத்துல வரும், நீங்கள் குடும்பத்துக்குள்ளே வரும், பிஸ்னஸ் செய்கிற இடத்துல வரும். விளங்கிக்கோ, திடீர்னு ஏன் இந்த மாதிரி வேலை செய்கிற இடத்துல எனக்கு விரோதமாக ஏன் பேசுகிறாங்க, ஏன் செய்கிறாங்க, என்னை மனுமாடி வாக்குறாங்க, ஏன் திடீர்னு என் வீட்டுக்குள்ளே சமாதானமற்ற சூழ்நிலை காணப்படுது, ஏன் இந்த மாதிரிலாம் சூழ்நிலை இருக்குது. அது நீங்கள் பார்த்த உடனே தெரிஞ்சிடும், அது ஒரு ஆவிக்குரிய போராட்டம். யார் பலவீனமாக இருக்காங்களோ அவங்க மூலமாக அது உங்களை தாக்கும், உங்களை மனமடி வாக்கும், உங்களை சோர்ந்து போக பண்ணும், அல்லது சிந்தனையில் போராடும். இது ஒரு ஆவிக்குரிய போராட்டம். அப்போ என்ன செய்யணும்? அதனால தான் நம்ம சொல்கிறது, வாரந்தோறும் சர்ச்சுக்கு போங்க, வசனத்தை கேளுங்க, உபவாச ஜபத்தில் பங்கு பெறுங்க, முழுர ஜபத்தில் பங்கு பெறுங்க. அவ்வளவு பங்கு பெறவங்களே மேற்கொண்டு வாழ்றது கஷ்டப்படுறாங்க. ஜபமே பண்ணாமல் சும்மா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு எப்படி முடியும்? அதனால தான் இந்த கடைசி காலம் இது. பாருங்கள், இன்னொரு சாட்சி அதே மாதிரி பாருங்கள். இதுவும் ஒரு வாலிப மகள், திருப்பத்தூர்லேருந்து எழுதியிருக்கிற ஒரு வாலிப மகள். நான் 2008ஆம் ஆண்டு இயேசுவை என் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் வேத வாசிப்பு ஜெபம் என்று இருந்த நான் நாளடைவில் நண்பர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்தேன். நண்பர்களை பிரியப்படுத்த தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் அனைத்தும் செய்தேன். ஃப்ரெண்ட்ஷிப். அதனால தான் இந்த ஆவிக்குரிய நண்பர்களை நீங்கள் வைத்து கொள்ளணும். இந்த உலக நண்பர்கள், உலக காரியத்துக்குள்ள ஃப்ரெண்ட்ஸை வைத்து ரொம்ப ஐக்கியப்பட்டீங்கன்னா அவங்கள நேசிக்கணும், சில ஒரு டிஸ்டன்ஸில் வைத்து கொள்ளணும். இல்லாட்டா அவங்க மூலமாக அந்த தாக்குதல் உங்களுக்குள்ளே வரும். அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த உலகத்தின் ஆவி அந்த தாக்கம் உங்களுக்குள்ளே உண்டாக்கிவிடும். அப்படி தான் இந்த மகள் பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸுனால் தாக்கப்பட்டு ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பிசாசை ட்ராக் பண்ணி கொண்டு போயிடுவான். ஃபோனில் அதிக நேரம் செலவழிக்க ஆரம்பித்தேன். 2017 இருந்து திருமணமாகி இருந்த ஒரு நபருடன் எனக்கு நட்பு ஏற்பட்டது. ஃபோனில் அதிக நேரம் பேச ஆரம்பித்தேன்.
பாவம் என்று எனக்கு நன்றாக தெரியும். ஆனாலும் என்னால் பேச்சை நிறுத்த முடியவில்லை. திருச்சபையிலும் முதன்மையான பொறுப்புகளை செய்து வந்தேன். என்னுடைய மாய்மாலமான வாழ்க்கை நான் தனிமையில் இருக்கும்போது நிறைய மன அழுத்தத்தை எனக்கு தந்தது. தவறுகளை செய்துவிட்டு பெற்றோர்களின் முகம் பார்த்து பேச பயம், ஊழியக்காரர்களை பார்க்கவே பயம், மனுஷங்க என்ன நினைப்பார்கள் என்று நினைக்கிறோமே, என்னை பற்றி எல்லாம் தெரிந்த ஏசப்பா எவ்வளவு துக்கப்படுவார்னு ரொம்ப மன அழுத்தத்தில், ஏசப்பா எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம், என்னை உங்ககிட்ட எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கதறி அழுதேன். நிறைய பேருக்கு இந்த போராட்டம் இருக்கும். இதான் பவுல் அப்போஸ்தலன் ரோமர் 7 எழுதுகிறார். நான் செய்ய வேண்டான்னு நினைக்கிறதை செய்கிறேன், என்னால் அது செய்யாமல் இருக்க முடியல, தப்புன்னு தெரிந்து செய்து விடுகிறேன், இது நல்லது செய்ய நினைக்கிற செய்ய முடியல, ஏன்னா எனக்குள் போராடுகிற ஒரு பாவ பிரமாணத்தை காண்கிறேன் என்றவர் சொல்லுகிறார். இந்த போராட்டம் 2ஆம் வருகை வரைக்கும் இருக்கும், அல்லது மரணம் வரைக்கும் இருக்கும். அதனால தான் நமக்கு போராட்டம் உண்டு. இதனால தான் நீங்கள் ரொம்ப ஆழமாக ஜெபிக்கணும், வேதத்தை தியானிக்கணும், ஆண்டவரோடு நெருக்கமாக இருக்கணும். சில சமயத்தில் சாத்தான் தந்திரமாக இந்த தாக்குதலை நடத்தினாலும் நீங்கள் ஆண்டவர்கிட்ட போய் தனித்து ஜெபிக்கும் போது தேவன் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் இந்த விடுதலை கொடுத்து ஒரு பூரணமான விடுதலைக்குள்ளே ஆண்டவர் கொண்டு வந்து விடுவார். ஆவியானவர் உதவி செய்வார். ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குதுங்க பாருங்கள். அடுத்து ஒரு நாள் வாக் வித் ஜீசஸ் பார்க்கும் பொழுது, உங்கள் மூலமாக இயேசு என்னோடு பேசுவதை போல் இருந்தது. உங்கள் பாவங்கள் செவேர் என்றிருந்தாலும் அதை வெண்மையாக மாற்றும் தேவன் நம் தேவன் என்று சொன்னீர்கள். அன்றைக்கு தேவ சமூகத்தில் அழுது ஜெபித்து அந்த பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விட்டேன். பின்பு மறுபடியும் ஊழியத்தில் அதிக ஆர்வத்துடன் செயல்படும் போது இன்னொரு பாவ பழக்கம் வந்துவிட்டது. ஆபாச வீடியோக்கள் பார்க்க ஆரம்பித்து விட்டேன். சபையில் ஜெப நடத்த என்னைத்தான் அழைப்பார்கள். என்னால் முடியாதுன்னு சொல்ல முடியாமல் குற்ற மனசாட்சியோடு அதை செய்து வந்தேன். குற்ற மனசாட்சியினால் தற்கொலை செய்து கொள்ள முடிவெடுத்து நானாகவே 2 வீலரில் வேகமாய் போய் இன்னொரு வண்டியுடன் மோதினேன். செத்து போய்விடுவேன் என்று நினைத்தேன். ஆனால் வண்டிக்கும் எனக்கு ஒரு சேதாரமும் இல்லாமல் உயிர் பிழைத்தேன். எந்த அளவுக்கு ஒரு பாவ போராட்டம் நம்ம என் மாதிரி இருக்கிறோம், என்னால் விடவும் முடியல, திரும்ப திரும்ப அந்த வருது, இதனால் நம்ம செத்து போயிடலாம், ஆண்டு விட்ட போயிடலாம், தற்கொலை பண்ண. இதான் பிசாசுடைய தந்திரம். குற்ற மனசாட்சியை கொடுத்து அப்போ நம்ம குற்றப்படுத்தி அடிமையாக்கி, அதனால் இந்த உலகத்தில் ஒன்றால் பரிசுத்தமாக வாழ முடியாது, செத்து போயிரு. பாருங்கள், இந்த மகள் எப்படி போயிருக்காங்க, 2 வீலரில் போய் விபத்தை உண்டாக்கி செத்து போயிடலான்னு சொல்லி. ஆனாலும் தேவனுடைய கிருபை நம்மை எடுத்துக்கொள்வதல்ல, நமக்கு விடுதலை கொடுப்பது தேவனுடைய கிருபை. எந்த போராட்டம் வரும், எல்லாருக்குமே வரும். ஆனால் தேவன் ஜெயம் கொடுக்கிறவர். அந்த போராட்டத்தில் கொஞ்ச நாள் பிசாசோட போராடி பார்ப்பான். நீங்கள் உபவாசத்தை ஜெபித்து மேற்கொண்டு ஒரு நாள் வந்தவன பிறகு கம்ப்ளீட்டாக டெலிவரன்ஸ் ஆகிரும். அதிலிருந்து பூரணமான விடுதலை வந்துவிடும். அந்த போராட்ட காலத்தில் தான் சாத்தான் உங்களை குற்றப்படுத்தி குற்ற மனசாட்சியை கொடுத்து உங்களை அழித்து விட முயற்சி பண்ணுவான். அப்போ நீங்கள் தேவனுடைய கிருபையை சார்ந்து கொள்ளணும். பாருங்கள், இப்படி நான் அடிக்கடி மாறி போனாலும் பாவத்தில் வாழ்ந்தாலும் ஏசப்பாவுடைய அன்பு எந்த இடத்திலும் குறையவில்லை. அது ஆண்டவருடைய அன்பு. ஆண்டவர் வெறுத்தரலை, அவருடைய அன்பு குறை, நான் உதவி செய்கிறேன், இந்த போராட்டம் அந்த உலகத்தில் இருக்க வரைக்கும் இருக்குன்னு சொல்லி. கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் அற்புத பெருவிழாவில், அதுவும் அற்புத பெருவிழாவில் ஆண்டவர் செஞ்சிருக்கா பாருங்கள், என்னுடைய எல்லா பாவங்களையும் அறிக்கை செய்து ஜெபித்தேன். என்னை போல இருக்கின்ற வாலிப பிள்ளைகளுக்காக விசேஷமாக ஜெபம் செய்தீர்கள். விட முடியாத பாவங்களை உபவாசத்தினாலே மேற்கொள்ள முடியும் என்று நீங்கள் சொன்னீர்கள். அதன் பிறகு 21 நாள் என்னுடைய இந்த பாவ வாழ்க்கை மாற வேண்டும் என்று உபவாசித்து ஜெபித்தேன். அந்த ஜெபத்திலிருந்து இன்று வரை எந்த பாவ எண்ணங்களும் எனக்கு வருவதில்லை. நான் உபவாசத்தை முடித்த அடுத்த நாளே என்னை பெண் பார்க்க வந்தார்கள். நானும் என் வீட்டாரும் சற்றும் நினையாத அளவில் தேவனுக்கு பயப்படுகிற பக்தியுள்ள மணமகனை தேவன் கொடுத்தார். வெளியில் ஒரு வாழ்க்கை, உள்ளே ஒரு வாழ்க்கை என்று மாய்மாலமாய் வாழ்ந்த என்னை மன்னித்து ஒரு புது வாழ்க்கை வாழ செய்து இருக்கின்ற இயேசுவின் கிருபைக்காக அதிகமாய் துதிக்கிறேன். நான் பாவியாக இருந்த பொழுதும் என்னை நேசித்த இயேசுவுக்கு நன்றி. பாவத்தை விட முடியாது என்று மன அழுத்தத்தில் இருந்த ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக இதை சாட்சியாக எழுதுகிறேன். ஏன் இப்படி நடக்கணும்? ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று ஏன் ஊழியெல்லாம் செய்கிற பிள்ளைகளுக்கு இப்படி நடக்கணும் அப்படின்னா, வெளிப்படத்தின் விசேஷத்தில் நம்ம அந்த கடைசி காலத்தில் வந்துட்டோம். கடைசி காலத்தில் பாதாளத்திலிருந்து ஏறி வரக்கூடிய ஆவிகள் என்று பைபிள் குறிப்பிடுகிறது. இது கடைசி காலத்தில் தான் பாதாளத்திலிருந்து ஏறி வரும் மோசம் போக்குகிற ஆவி.
இப்போ இது கடைசி காலம், எந்த காலமும் இல்லாத அளவு இப்போ தான் இந்த மாதிரி பயங்கரமான பாவ காரியங்கள். இப்போ நீங்களே யோசிங்களேன், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் சின்ன பிள்ளைகளை 3 வயசு 5 வயசு பிள்ளைகளை யாரும் கெடுத்தாங்க, பாலியல் பலாத்காரம் பண்ண கேள்விப்பட்டிருக்கோமா? கேள்வியே படலையே, இல்லை 20 வருஷத்துக்கு முன்னால். ஆனால் இப்போ ஒரு 20 வருஷத்துக்குள்ள 10 வருஷத்துக்குள்ள தான் அதிகமாய் 3 வயசு குழந்தை 5 வயசு குழந்தைகள் அந்த பிள்ளைகளை கூட தவறான எண்ணத்தோடு பார்த்து பாலியல் பலாத்காரம் பண்ணி கொலை செய்கிற சம்பவங்கள் இப்போ தானே நடக்குது. ஏன்? இது கடைசி காலம். பாதாளத்திலிருந்து ஏறி வரக்கூடிய ஆவிகள் என்று வேதம் குறிப்பிடுகிற அந்த ஆவிகள் இன்றைக்கு தலைவரித்து ஆடுகிறாரு. அதனால தான் சொல்கிறேன், ஜெபத்தை அதிகமாக்குங்க, வேத வாசிப்பு அதிகமாக்குங்க, அதிகமாக இயேசுடைய ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. அந்த அனுதினமும் பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணி உங்களை பாதுகாத்து கொள்ள அப்படி கிருபைக்காக நீங்கள் நில்லுங்க. ஒருவேளை நீங்கள் பலவீனத்தில் தவறிட்டீங்க, சில தாக்குதல்கள் வந்ததுனால சில பாதிப்பு வந்துட்டு சோர்ந்து போகாதங்க. ஆண்டவர் உங்களை மன்னிக்கவும் பரிசுத்தப்படுத்தவும் மறுபடியும் பலப்படுத்தி அதிலிருந்து முழுமையாய் விடுதலை கொடுக்க அவருடைய கிருபை வல்லமை உள்ளது. அதனால் இன்றைக்கு நீங்கள் மறுபடியும் ஒப்பு கொடுத்து நீங்கள் அதிலிருந்து வெளியே வர முடியும், பூரண விடுதலை பெற முடியும். இல்லை இது கடைசி காலம், பாவம் பெருகிட்டுன்றீங்க, இனிமேல் என்னால் பரிசுத்தமாக வாழ முடியாதுன்னு நினைக்காதுங்க. நானே உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர் உங்களை பரிசுத்தப்படுத்தி காத்து கொண்டு நடத்த வல்லவர். நீங்கள் கடந்து செல்கிற ஒரு பாதையில் ஒரு சோதனை, அவ்வளோதான். நீங்கள் அதை மீண்டு வந்துட்டீங்க. இப்போ ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் அதை மன்னித்து பூரணமாய் உங்களை வழி நடத்துவார். மறுபடியும் அந்த போராட்டம் வராதபடி உங்களை காத்துக்கொள்ள அவர் வல்லவர். அதுக்காக தான் இப்போ நம்ம ஜெபிக்கணும். இந்த மாதிரி பாவ போராட்டத்தில் இருக்கிறவங்க, வியாதி, இது மாதிரி கற்பத்தின் கனி, என்ன ஆசீர்வாதம் வேணும்? இப்போ நம்ம ஒரு 5 நிமிடம் ஜெபிக்க போகிறோம். முடிந்த அப்படியே முழங்கால் படியிட்டு கொள்ளுங்க. இயேசுடைய ரத்தம், சிலுவையில் சிந்தப்பட்ட அவருடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும், பாவத்தின் வல்லமிலிருந்து நம்மை விடுதலையாக்கும். அதனால் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபைக்காக அந்த கிருபாசன தண்டையில் நெருங்கலாம். அதனால் ஆண்டவர் உங்களை குற்றப்படுத்தி ஒதுக்கி விட மாட்டார். பாவம் பயங்கரமாய் பெருகி இருக்கிற காலம், அந்த போராட்டத்தில் நீங்களும் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க, அவ்வளோதான். ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுத்து ஜெயம் கொடுக்க வல்லமை உள்ளவர். முடியாதுன்னு நினைக்காதுங்க. ஆண்டவர் இப்போ உங்களுக்கு விடுதலை கொடுத்து பலப்படுத்த போகிறார். முடிந்தால் முழங்கால் படிட்டு கொள்ளுங்க. அப்படி ஒரு 5 நிமிடம் ஜெபிக்கணும். இயேசுவே, உம்முடைய இரத்தத்தின் வல்லமைக்குள் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய இரத்தத்தின் வல்லமை என் மேலே இறங்கட்டும். இந்த கடைசி காலத்தில் எழும்பியிருக்கிற பொல்லாத இச்சையின் ஆவிகள், வேசித்தனத்தின் ஆவிகள், வஞ்சிக்கிற ஆவிகள், இந்த பூமியில் கிரியை செய்கிற இந்த பொல்லாத ஆவியின் கிரியைகள் என்னை தொடாதபடி, என்னை மேற்கொள்ளாதபடி எனக்கு விடுதலை கொடுத்த பாதுகாத்து நடத்தணும். ஜோமனுங்க ஒப்பு கொடுங்க. இந்த பாவ சிந்தனை கொண்டு வருகிற ஆவிகளை கடிந்து கொள்கிறேன். இந்த பாவ போராட்டத்தை கொண்டு வரக்கூடிய அசுத்தம் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் என்னை விட்டு விலகட்டும். நீங்கள் அதிலிருந்து என்னை பாதுகாத்து கொள்ளுங்க. ஜோமனுங்க கருத்தா ஒரு நிமிடம் சின்சியராக ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கவனிக்கிறார். அவரால் தான் உங்களுக்கு விடுதலை தர முடியும். அவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க வல்லமை உள்ளவர். ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு. பரிசுத்த ஆவியானுடைய அக்னி உங்கள் மேலே இறங்கி அந்த பாவத்தின் வல்லமை சுட்டரித்து போடும். அந்த சாத்தானுடைய வல்லமை சுட்டரித்து போட்டு விடும். ஜெபிங்க கருத்தா ஜோமனுங்க. இயேசுவின் நாமத்தில் இயேசுவே, உம்முடைய இரத்தத்தின் வல்லமை எனக்குள் இறங்கட்டும். ஆவியானுடைய வல்லமை எனக்குள் இறங்கட்டும். இந்த சோதனை, இந்த பாவங்கள் என்னை விட்டு முற்றிலும் விலகி நான் ஜெயிக்கணும். நான் இதை மேற்கொள்ளணும். பொல்லாத அந்த ஆவியை கடிந்து கொள்ளுகிறேன். என்னை அடிக்கடி வீழ்ச்சி அடைய பண்ணுகிற பொல்லாத சாத்தானுடைய அந்த ஆவியை கடிந்து கொள்ளுகிறேன். எல்லாம் ஜெபம் இயேசுவின் இரத்தத்துக்குள்ள என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என் ஆவி ஆத்மா சரீரம் ஆண்டவரே உமக்கு சொந்தம். என்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் உமக்கு சொந்தம். உம்முடைய இரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன். போராடுகிற இந்த ஆவியை கடிந்து கொள்ளுகிறேன். இச்சையின் ஆவியை கடிந்து கொள்ளுகிறேன். எனக்கு கண்ணி வைக்கிற சாத்தானுடைய கிரியைகள் அழியட்டும். இந்த கடைசி காலத்தில் எனக்கு விரோதமாய் போராடுகிற அந்த ஆவியின் வல்லமை அழியட்டும். எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜோமனுங்க. இன்றைக்கு நிறைய பேர் ஆவியிலே விடுதலை அடைகிறீங்க. இதுவரை உங்களை தோல்வி அடைய பண்ணின பாவ கட்டுகள் அறுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. இப்போ ஆவியானுடைய வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது. வாலிப மகனை உண்மையில, வாலிப மகளே உண்மையில் ஆவியானுடைய வல்லமை இறங்குகிறது. இனி வெற்றி ஜெயம்
எடுக்கிற ஒரு நேரம். நீ இப்பொழுது சாத்தானை மீறி வெற்றி எடுக்கிற ஒரு நேரம். இதுவரை பிசாசு உன்னை ஏமாற்றி கொண்டிருந்தா உன்னால் பரிசுத்தமாக வாழ முடியாது, பரிசுத்தமாய் வாழ முடியாது, நீ செத்து போய்விடு என்று உங்களை மன அழுத்தத்துகளை வைத்திருந்த சாத்தான் இப்பொழுது வெட்கப்பட்டு போகிறான். ஜெயம் கொடுக்கிற தேவன், நானே உன்னை பரிசுத்தமாக்குற கர்த்தர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் உங்களை பரிசுத்தப்படுத்துகிற தேவன். ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தின் வல்லமை என் மேல இறங்கட்டும், என் சிந்தனையின் மேல் உம்முடைய இரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும், என்னை தாக்குகிற இந்த பொல்லாத ஆவி என்னை விட்டு விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது விடுதலை விடுதலை. இரத்தத்துக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. என் சிந்தனையை இயேசுவின் இரத்தத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன், என் கண்களை இயேசுவின் இரத்தத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய சரீர உறுப்புகளை இயேசுவின் இரத்தத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன். பொல்லாத ஆவிகளை கடிந்து கொள்ளுகிறேன், சாத்தானை கடிந்து கொள்ளுகிறேன். இந்த எழுப்பி வருகிற பொல்லாத ஆவிகளுக்கு விரோதமாக இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். ஜெபமனுங்க ஜெபமனுங்க. ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறது. அக்கினி அக்கினி, பரிசுத்தாவின் அக்கினி அநேகருக்குள்ள இறங்கி சாத்தானுடைய கட்டுகள் அறுக்கப்படுகிறது. அந்த பொல்லாத ஆவிகள் விலகுகிறது, விடுதலை உண்டாகிறது. அல்லேலூயா. பெற்றோர் பிள்ளைகளுக்காக ஜெபமனுங்க. ஏன் நீ பிள்ளைகளை திட்டிக் கொண்டே இருக்காம, நீ ஏன் இப்படி இருக்க அப்படி இருக்க, நீ சரியில்லை, திட்டிக் கொண்டு இருக்காம அவங்களுக்காக ஜெபமனுங்க. ஆண்டவரே, பிள்ளைகள் மேல் அக்கினி இறங்கட்டும், அவருக்கு அக்கினி இறங்கட்டும். சாத்தானுடைய கிரியை அழியட்டும், இந்த போராடுகிற ஆவி அழியட்டும், விரோதமாக எழும்புகிற சத்தனுடைய கிரியை அழியட்டும். ஜெபமனுங்க ஜெபமனுங்க. இயேசுவின் இரத்தத்துக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். என் பிள்ளைகளை பாவத்துக்குள்ளாக்குற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படட்டும். ஜெபமனுங்க. பெற்றோர் ஜெபமனுங்க. இது ஒரு ஆவிக்குரிய போராட்டம். என் பிள்ளை செல்போன் 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 இருக்கிறான், அது ஒரு ஆவியானுடைய போராட்டம். பரிசுத்தாவி ஆனவர் இப்ப விடுதலை தருவார். அசுத்தாவி கொண்டுகிற போராட்டம். நீங்க ஜெபிங்க. இயேசுவின் இரத்தத்தை பிள்ளை மேலே தெளிக்கிறேன். அதற்கு அடிமைப்படுத்துகிற ஆவி விலகட்டும். செல்போனுக்கு அடிமைப்படுத்துகிற பிசாசை கடிந்து கொள்கிறேன் சொல்லுங்க. அந்த ஆவியின் கிரியை அழியட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிங்க ஜெபிங்க. ஒவ்வொருவரும் ஜெபிங்க இயேசுவின் நாமத்தில். இப்பொழுது கற்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிங்க. இழந்து போன ஆசீர்வாதத்தை ஆண்டவர் திரும்ப தருகிறார். கற்பத்தின் ஆசீர்வாதத்தை அழித்த பொல்லாத சாத்தானுடைய கிரியை அழிக்கப்பட்டு நீங்க திரும்ப பெற்றுக்கொள்ள போறீங்க. தடைகளை மாற்றுகிற ஆண்டவருடைய கரம் அற்புதம் செய்கிறது. குழந்தை செல்வத்தை அருளை செய்யணும். கற்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாகணும். நோய்கள் மாறணும். பல வருடமாய் தொடர்ந்து வரக்கூடிய பொல்லாத வியாதிகள், சரீரத்தை வாதிக்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். அந்த வியாதியை கொண்டு வந்து வாதிக்கிற பொல்லாத சாத்தானுடைய வல்லமை அழியட்டும். ஜெபிங்க. விடுதலை. இது ஒரு விடுதலையின் நாள், விடுதலையின் நேரம். ஆவிக்குரிய விடுதலை, சரீரத்தில் விடுதலை. எல்லா தடைகளும் மாறுகிறது. உங்களுக்கு வேலைக்காக வழி திறக்கப்படுகிறது. கற்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாகிறது. ஆண்டவர் நோய்களை மாற்றி குணமாக்குகிறார். சாத்தானுடைய கட்டுகள், மந்திரவாத வல்லமைகள் அழிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதல். அப்படியே ஆண்டவரே, உம்முடைய வல்லமுள்ள ரத்தம் என் மேலே இறங்கட்டும். வல்லமுள்ள ரத்தம் எங்களுடைய வீடுகளில் முற்றிலும் சூண்டு கொள்ளட்டும். வல்லமை உண்டு, வல்லமை உண்டு, அற்புத வல்லமை. இன்னொரு முறை எல்லாம் கைத்தட்டி பாடலாம். அவங்க வீட்டுக்குள்ள, ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தின் வல்லமை எங்கள் வீட்டுக்குள்ள இருக்கணும். இனிமேல் இந்த பொல்லாத பாவத்தை கொண்டு வருகிற ஆவிகள் எங்கள் வீட்டுக்குள்ள நுழையக்கூடாது. இச்சையின் ஆவிகள், செல்போன் மூலமாய் கிரியை செய்கிற ஆவிகள், தவறான காரியத்தை கொண்டு வருகிற ஆவிகள், எங்களுடைய பிள்ளைகளை தாக்குகிற இந்த ஆவிகள், இந்த உலகத்தின் ஆவிகள், உலகத்தின் இச்சைகள், உலகத்தின் ஆடம்பரங்கள், உலக சிந்தையை எங்கள் பிள்ளைகளுக்குள்ளே கொண்டு வருகிற ஆவிகள் எங்கள் வீட்டுக்குள்ளே நுழையவே கூடாது. உங்கள் ரத்தத்தின் வல்லமை, உங்களுடைய பிரசனை எங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கணும். ஆண்டவரே, அவங்க மேல உங்களுடைய ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறோம். பேரண்ட்ஸ் கூட ஜோமனுங்க ஜோமனுங்க. சிறு பிள்ளைகளை கூட ஒப்பு கொடுங்க. குழந்தைகளை எல்லாம் உங்களுடைய ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். சாத்தானுடைய கண்ணிகள் எங்கள் பிள்ளைகளை தொடக்கூடாது. சாத்தானுடைய தந்திரங்கள் எங்கள் பிள்ளைகளை தொடக்கூடாது. செல்போன், இந்த விளையாட்டுகள், இந்த அடிமைத்தனம் எல்லாம் விலகட்டும் என்ற இயேசுவின் நாமத்தில். பொல்லாத பிசாசின் வல்லமை அழியட்டும் இயேசுவின் நாமத்தில். விடுதலை விடுதலை. எல்லாம் இயேசுவின் ரத்தத்தை சொல்லி இன்னொரு முறை ரெண்டு அப்படியே வலது கரம் உயர்த்தி இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுவே, உம்முடைய ரத்தத்தின் வல்லமை எங்க வீட்டுக்குள்ள இறங்கினதற்காக நன்றி. இன்றைக்கு விடுதலை தந்துட்டீங்க. சாத்தானுடைய கட்டுகள் அறுக்கப்பட்டது. பொல்லாத வஞ்சிக்கிற ஆவியனுடைய வல்லமை, பொல்லாத விபச்சார வேசித்தன இச்சையின் ஆவியின் கிரியைகள் முடக்கப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். விடுதலை கொடுத்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மனதார் ஆண்டவரை துதிங்க துதிங்க. ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த விடுதலைக்காய் நன்றி, செய்த அற்புதங்களுக்காய் நன்றி, கொடுத்த சுகத்திற்காய் நன்றி. ஆண்டவர் செய்த அதிசயங்களுக்காய் ஸ்தோத்திரம். இன்று முதல் அவங்க வீடுகளில் அற்புதம் நடக்கட்டும். அவங்க ஜெபித்த காரியத்தில் அற்புதத்தை காணட்டும். இயேசு எனக்கு அற்புதம் செய்தார் என்று உம்மை மகிமைப்படுத்தும்படி இன்றைக்கே ஒரு மாற்றத்தை காணட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். உட்காருவோம்.
கடைசி காலத்தில் சாத்தான் பலமான யுத்தம் பண்ணுகிற ஒரு காலம். அதான் வேதத்தில் பார்க்குறோம். அவனுக்கு கொஞ்ச காலம் உண்டு என்று அறிந்து தீவிரமாக இறங்கி இருக்கிறான். பாவனையே தெரியாத அளவுக்கே பாவத்தை மக்களுக்குள்ளே விதைத்து கொண்டே இருக்கிறான். அதான் பிசாசுடைய தந்திரம். ஒரு சிலருக்கு இந்த மாதிரி போராட்டம் இல்லாததுனால அது சிலர் நம்ப மாட்டாங்க. அது எப்படி இருக்கும் அப்படின்னு. அது ஒரு சிலருக்கு அந்த கிருபைன்னு வைத்துக்கொள்ளுங்க. ஆனால் எல்லாருக்கும் அப்படி இல்லை. பவுலே அந்த போராட்டத்தை சந்தித்து விடுதலை பெற்று வந்தவர். ரோமர் 7-8 அதிகாரங்களை வாசிக்கும் போது தெரியும். நான் செய்ய விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததை செய்கிறேன். ஏன்னா என்னுடைய அவயவங்களில் ஒரு பாவ பிரமாணம் இருப்பதை பார்க்கிறேன். நிர்பந்தமான மனுஷன் நான், யார் எனக்கு விடுதலை தருவார்கள் என்று கதறுவதை அவர் எழுதியிருக்கிறார். இதான் நிறைய தெய்வ பிள்ளைகளுடைய கடந்து செல்கிற அனுபவம். அதனால் நீங்கள் சோர்ந்து போகாமல் மேற்கொள்ளணும். இனிமேல் நீங்கள் ஆண்டவரோட உள்ள ஐக்கியத்தை அதிகமாக பலப்படுத்தி கொள்ளுங்க. ஆண்டவரோடு அதிக நேரம் தனித்திருக்க, ஜெபிக்க, வசனத்தை தியானிக்க, ஆவிக்குரிய பிள்ளைகளோடு இணைந்து ஆவில நிரம்பி ஜெபிக்கிறாரு. தினந்தோறும் உங்களை பலப்படுத்தி கொண்டே இருக்கணும். இல்லாட்டா பிசாசு எப்போ கேப்புக்குள்ளே நுழையலாம், உங்களை வசப்படுத்தலான்னு தந்திரமாய் செயல்படுவான். ஆனால் தெய்வ கிருபையோ உங்களை பாதுகாக்கும். சரி.